ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பூஜை கூடையாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பயும் ஒரே மாதிரி போடுறதுக்கு இது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா அந்த ஷேப்பு. ஃபஸ்ட்டு நான் இந்த சின்னதாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருசாக அது மாதிரி போட்டிருக்கேன், கோயிலுக்கெலாம் கொண்டு போகிற மாதிரி. இந்த பச்சை கலரில் போட்டிருக்கோம்ல, இது கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கேன். அது சின்னது பாருங்கள், அளவு சின்னது. அதை விட இது டீலக்ஸ் ஒயரு, சந்தன கலரில் இருக்கிறது டீலக்ஸ் ஒயரு. என்ன ஒயர் வாங்குறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இது பச்சை கலரில் இருக்கிறது கிளாஸ் ஒயரு, அந்த பக்கம் பெருசாக இருக்குது இல்லை சந்தன கலரு, அது டீலக்ஸ் ஒயரை வச்சு போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. சைஸ் இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயிலுக்கு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, எண்ணெய் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பெரிய கூடை சரியாக தான் இருக்கும். ஒரு தேங்காய் வச்சு எடுத்துக்க முடியும் நம்மளால். ரொம்பவே அழகாக இருக்குது. ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கைப்பிடி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த பூ பாருங்கள், சின்னதாக ஒரு பூவும் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது ஒயர் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 5 அடியில் மொத்தம் 22 ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 4.5 அடி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போது கட் பண்ண ஒயரில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். சமமாக ஒரு ஒயரையும் இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கணும். நீங்கள் 4.5 அடி கட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது இதில் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். அந்த 2ஆக மடித்து வச்சோம்ல, அதிலிருந்து அப்படியே அளந்து எடுத்துகிட்டு கீழே வரைக்கும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து கட்டோடு இருக்கிறத தனியாக வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயர் 2 ஒயரையும் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் அந்த மாதிரி மாட்டிட்டு, அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இது 2லையும் சேர்த்து மாட்டிடணும். இந்த மாதிரி 3ம் மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வைக்கணும். கட்டை விரலில் நல்லா அமுத்தி இப்படி பிடிச்சிக்கணும். இப்போது இந்த பக்கம் 2வது ஒயராக பாருங்கள் காட்டுறேன். அந்த ஒயரை அடிப்பக்கத்து ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளார விடுங்க. ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு 2ஐயும் சேர்த்து கட்டோடு இருக்கிற ஒயர் சுற்றினோம்ல, அளந்து விட்டோம்ல, அதை அடிப்பக்கம் இருக்கும். அதை 2 ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இது இழுத்தாக்க நெல்லிக்காய் முடிச்சு நான் ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இதுதான் ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவோம். நம்ம சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நேர் எதிராக இருக்கிற 2 ஒயரையும் எதிர் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சமமாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் அதிகமாக எந்த பக்கம் இருக்குதோ அதை தள்ளி விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்கும்ல, அந்த ஒயர் இருக்கணும். இப்போது மறுபடியும் கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரும் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. மொத்தம் 2 ஒயர் கட் பண்ணி வச்சதை எடுக்கணும் நம்ம. இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறத இப்படி மடிச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ஒயரை மட்டும் இப்படி மாட்டி பாருங்கள், லூப் மாதிரி இப்படி கையில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். இன்னொரு ஒயர் கட் பண்ண ஒயரை சமமாக மடித்ததை அதை 2ஐயும் சேர்த்து மாட்டியாச்சு. இப்போ இது கட்டோடு இருக்கிறது. ஃபஸ்ட்டு நான் வைக்கிறது, மேலே வைக்கிறது கட்டோடு இருக்கிற ஒயரு. கீழே இருந்து மேலே அப்படி எடுத்து வச்சுட்டு, இப்போது இதிலேருந்து வருதில்ல, அந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. 2ஐயும் சேர்த்து நம்ம கட் பண்ண ஒயர் ஒன்று சுற்றியிருப்போம், அந்த ஒயரை எடுத்து அடிப்பக்கத்து ஒயரை அந்த 2 லூப்லேயும் விட்டு இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தாக்க நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடைச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு எப்பயும் போல் செக் பண்ணணும். அந்த கட் பண்ண ஒயருங்களை மட்டும் பார்க்கணும். பாருங்கள், அதிகமாக இருக்குது. கீழே அதிகமாக இருந்தால் இப்படி தள்ளி விட்டு மேலே இழுத்துக்கணும். அதே மாதிரி மேலே அதிகமாக இருந்தால் மேலேருந்து கீழே தள்ளி விடணும். இன்னொரு ஒயரையும் பார்த்துக்கலாம். அந்த ஒயர் பாருங்கள், மேலே அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சமாக கீழே இப்படி தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் கூட போடும்போது நமக்கு மேலேயும் கீழேயும் ஈவனாக இருக்கும் ஒயரு. இப்போது வலது கை பக்கம் நமக்கு கட்டோடு இருக்கிறது இருக்குது. 2 ஒயராக எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிச்சியும் நம்ம போடணும்.
இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற 22 ஒயரையும் போடுங்க. நமக்கு மொத்தம் 11 நாட் வரணும். ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஒயர் கட் பண்ணும்போது இந்த அளவு போடும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்து 5 அடியில் கட் பண்ணியிருந்தேன்ல, நீங்கள் 4½ அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது மேலையும் கீழையும் சரியாக இருக்கான்னு ஒவ்வொரு டைமும் இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் நான் அது மாதிரி போட்டுட்டேன். 11 முடிச்சு மொத்தம் வந்திருக்கும் 22 ஒயருக்கு நமக்கு. இப்போது சைடில் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட்டோடு இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சைடில் இருக்கிற ஒயர் அளவு இந்த மாதிரி அளந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அந்த 2 முடிச்சுக்கும் சென்டரில் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும். அந்த 2 ஒயரை வச்சு தான் நம்ம போட போகிறோம். சந்து புள்ளி வைப்போம்ல நம்ம, அந்த மாதிரி அந்த 2 கேப்பில் பாருங்கள் வருதுல, ஃபஸ்ட்டு போடும்போது அதில் இருக்கிற ஒயர்களையே இந்த மாதிரி மடித்து நான் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு கட்டோடு இருக்கிறத அளந்ததை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் பாருங்கள் இந்த மாதிரி விடணும். பாருங்கள், இழுத்தாச்சு. இப்போ அடுத்த முடிச்சு வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கட்டோடு இருக்கிறத தான் அடுத்தது நம்ம மடிக்கணும். ஃபஸ்ட்டு முன்னாடி மாதிரி அங்கே இருக்கிறத மடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை அதை மேலே மாட்டிட்டு 3வது ஒயரை அது 2யும் சேர்த்து சுற்றியாச்சு. இதே மாதிரியே நீங்கள் இனிமேல் போட்டுக்கிட்டே வரணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கேப் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கேப் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு அந்த கடைசியில் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல, அந்த ஒயர் அளவு அளந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறணும் அந்த கட்டோடு இருக்கிறத. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. இது வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இந்த முடிச்சு ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அதனால் 2 பக்கமுமே இந்த முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு, இப்போ சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அந்த ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குல்ல, 2 நாட்டுக்கும் நடுப்புற இருக்குல்ல, அந்த ஒயர்களை வச்சு தான் போடணும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுட்டு அது மேலே சாஞ்சிருக்க ஒயரை அதை சுற்றிடுங்க. அடுத்தது கட்டோடு இருக்கிறத மாற்றியாச்சு. ஒரு ஆம்லா நாட் போடுறதுக்கு 3 ஒயர் தேவைப்படும். 2வது லைன் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இப்போ இந்த லைனும் போடுறோம் நம்ம. இப்போது அடுத்தது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிருக்கும். அந்த ஒயருங்களை எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டுக்கிட்டே வரணும். இப்படி கிராஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கணும். அடுத்தது 3வது ஒயரை 2யும் சேர்த்து சுற்றணும். இதே மாதிரியே அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வாங்க. அந்த கேப்லலாம் போட்டுட்டு வந்துட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு முடிச்சு குறையும் நமக்கு. சந்து புள்ளி வைக்கிற மாதிரி தான். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. மேலே 6ன்னு முடியணும். 1 2 3 4 5 6 அப்படி 6ன்னு முடிகிற வரைக்கும் போடுங்க. இப்போது திருப்பிக்கோங்க. இந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதுக்கு ஒரு சைடு போட்டுட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு சைடும் அதே மாதிரியே இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா. இப்போ அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த ஒயர் அளவு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், அங்கே கிராஸ் ஆகுதுல்ல, அந்த 2 நாட்டுக்கும் சென்டரில் கிராஸ் ஆகும். அந்த 2 ஒயரையும் எடுத்து தான் நம்ம போடணும். இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. முன்னாடி நம்ம இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அந்த கேப்லலாம் போட்டுகிட்டே வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும்.
அந்த சென்டரில் இருக்குல்ல நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோமே அந்த இதில் இருந்து ஒரு முடிச்சு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு நாட் குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு. 11, 10 அந்த மாதிரி 9, 8ன்னு குறைஞ்சிட்டு வரும். அது மாதிரி நீங்கள் 6ன்னு முடிகிற வரைக்கும் போட்டுட்டு வரணும். அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் பாருங்க 6ன்னு முடியும், அந்த சைடு 6ன்னு முடியும். சைடுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும். அந்த 6ன்னு முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க அந்த முடிச்சுக்கும் அந்த சைடு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. இப்போ நம்ம அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த முடிச்சிய ஒரே கலராக இருக்கிறதுனால அடையாளம் தெரியாது அப்படின்ட்டு பாருங்க. அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் நான் அந்த லாஸ்ட்டு நாட்டில் அந்த ஆரம்பித்த இடம் அது 2 பக்கமும் நான் ஒரு பொட்டு வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான், இது வந்து தேவையில்லை. உங்களுக்கு ஒரு அடையாளமாக நான் சொல்லி கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த ஐடியா. அந்த பொட்டு வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்ச இடம் 2 பக்கமும். இப்போது அந்த முடிச்சும் போட்டிருக்கோம். கட்டோட இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த சைடில் முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த ஒயர் அளவு அந்த மாதிரி அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த முடிச்சுக்கும் அந்த முடிச்சை விட்டுருங்க, அது ஒரு நாட்டாக இருக்கும். அதுக்கும் சைடில் கிராஸ் ஆகும். அந்த நாட் 2ஐயும் மடித்து நீங்கள் போட ஆரம்பிக்கணும். கட்டோட இருக்கிற ஒயரை வச்சு அப்படியே சைடில் போடுறோம். உங்களுக்கு புரியும். அந்த பொட்டு வச்சிருக்கிறதுக்கும் அந்த நாட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டும் அந்த 2 நாட்டுக்கும் கேப்பில் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைனுன்னு முடிச்சு போட்டோம்ல அந்த ஒயர் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஒயருங்க 2 ஒயர். அப்படியே 2 நாட்டுக்கும் கேப்பில் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சிருக்கும். அந்த ஒயரை வச்சு இந்த கட்டோட இருக்கிற ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வரேன் பாருங்க. இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று ஒயர் இப்படி சாஞ்சிருக்கா அது போடுறோம். அது பக்கத்தில் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அந்த ஒயரை நம்ம கட் பண்ணணும். இப்போ இதை போட்டுடலாம். இது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருந்துச்சு, அந்த இடத்துல 2 ஒயர் இருந்துச்சு, அதனால் அந்த இடத்துல போட்டுட்டோம். இப்போ இதை போட்டுட்டு அந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அந்த இடம் பாருங்க, ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இல்லாமல் தனியாக இருக்குது. பக்கத்தில் பாருங்க, அந்த பக்கம் சாஞ்சி இருக்குல்ல அந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். அந்த கார்னரில் ஒரு ஒயர் மட்டும் இப்படி தனியாக இருக்குது பாருங்க. அந்த ஒரு ஒயரை தனியாக இருக்கிறத கட் பண்ணிடணும். இந்த பக்கமும் பாருங்க, இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 பக்கமும் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்குது. அதை மட்டும் அப்படியே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போது கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. அடுத்த நாட்டிலேருந்து சொருகணும். அந்த கட் பண்ண இடத்துலையே சொருகாதீங்க, அதுக்கு கீழே லைனில் சொருகுங்க. கொஞ்சம் தூரம் சொருகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கமும் கட் பண்ணோம்ல, அதையும் பாருங்க, இந்த பக்கம் ஜோடியாக இருக்குது. அந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக சிங்கிளாக இருக்குது. அதை அப்படியே சொருகி விட்டுறணும் உள்ளார. அதுக்கும் கீழே இருக்கிற லைனில் சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பிக்கோங்க. இப்போ அப்படியே போட ஆரம்பிக்கலாம். அந்த இடம் பாருங்க, ஒயர் சொருகுனது அதுக்கும் அந்த பக்கம் ஜோடியாக இருக்குல்ல அந்த ஒயரை நம்ம போடணும். அந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஒயர் நம்ம உள்ளார சொருகிட்டதுனால. இதுதான் நமக்கு கார்னர் டேர்ன் பண்ணுறது சொல்லுவோம்ல, மூளை திருப்புறதுங்கிற மாதிரி அந்த இடம் நமக்கு. இப்போ அப்படியே வரிசையாக இனிமே போடுங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சி இருக்கும். அந்த 2 ஒயரை வச்சு அந்த ரன்னிங் ஒயர் கட்டோட இருக்கிற ஒயரை வச்சு அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஒரு ரவுண்டு உங்களுக்கு அப்படியே போட்டு காமிக்கிறேன் நான். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போடக்கூடாது, நான் எது வரைக்கும் போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், அந்த ஒயர் சொருகுன இடத்துல எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒயர் சொருகுன இடம் அது. அதுக்கும் அந்த பக்கம் இருக்கு பாருங்க, ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கு. அந்த ஒயரை போடணும். இப்போ இப்படி நெருக்கி வரும்போது, அடுத்த லைன் வரும்போது நீங்கள் அப்படியே ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல போடுறோம், அந்த பொட்டு வச்சுருக்கோம்ல பாருங்க, அடையாளத்துக்கு அந்த இடத்துல முடிச்சும் போட்டிருப்போம். அது பக்கத்தில் அந்த முடிச்சு போட்ட லைன் வந்துருச்சு பாருங்க, முடிச்சு போட்டிருக்கிறது வந்துருச்சு. அது வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் அளந்து கட் பண்ணி விட்டுறணும் ஒயரை. பாருங்க, அதுக்கு இந்த பக்கம் போடக்கூடாது, முடிச்சுக்கும் இந்த பக்கம் வரைக்கும் போட்டாச்சு. இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம பொட்டு வச்சுருக்கோம், அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல ஆரம்பித்தோம் பாருங்க. இப்படி ஆரம்பித்து அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே போட்டுக்கிட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் ஒயரை அளந்து. சைடில் போகிற ஒயர் அளவு, அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த ஒயர் அளவு அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த முடிச்சு போட்டிருக்கிறதுக்கும் சைடில் இந்த பக்கம் எப்படி போட்டோமோ, ஒரு சைடு போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். நம்ம பேஸ் போட்டோம்ல அடிபாகம், அதே மாதிரியே இப்போ சைடாக அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த அடையாளத்துக்கு, அந்த நடு லைன் அடையாளத்துக்கு அந்த பொட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள், ஜோடி ஜோடியாக இருக்குது. இந்த 2 மூலையில் ஒரு ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அந்த ஒயருங்களை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி சொருகிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் அப்படியே ஜோடியாக ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். இந்த 2 இடத்துல 2 ஒயர் மட்டும் பாருங்கள் தனியாக இருக்கும், சிங்கிளாக இருக்குது. இதை மட்டும் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்பக்கம் அதை சொருகி விட்டுறணும். அப்படியே கீழே அடுத்த லைன்லேருந்து அப்படியே சொருகணும். கொஞ்சம் தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், இப்போ கை வச்சு காமிக்கிறேன். அந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கும், வேறு எதையாவது கட் பண்ணிடாதீங்க. இப்போது அப்படியே கீழே 2வது லைனில், அதுக்கும் கீழே 2வது லைன் இருக்கும், அதுலேருந்து அப்படியே நீட்டமாக சொருகிட்டு வரணும். அவ்வளோதான். இப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் பாருங்கள். இப்போ ஒரு சைடு நம்ம போட்டுட்டோம். இப்போது அந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த ஒயர் அளவு அப்படியே அளந்துக்கோங்க. அந்த பொட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஒயர் தனியாக ஒரு ஒயர் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் இந்த பக்கம் போட்ட மாதிரி பாருங்கள், எங்கேருந்து போடுறேன், அந்த பொட்டு வச்சுருக்கிறதுக்கு நாட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கும் 2 ஒயர் கிராஸ் ஆகும். அந்த 2 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம், கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போடுறோம்.
அப்படியே சுற்றிலும் இனிமேல் போட்டுகிட்டே வரணும். அந்த இடத்துல ஒயர் கட் பண்ணி நம்ம சொருகிட்டோம்ல, அந்த இடத்துலையும் பாருங்கள் அப்படியே ஒயர் இங்கே ஜோடியாக இருக்குது. அந்த பக்கம் ஒன்று சொருகி இருக்கும், அந்த பக்கம் ஜோடியாக இருக்குது. இதை அப்படியே வச்சு இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் நான் அப்படியே போட்டுக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே பாருங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அந்த பொட்டுக்கும் அந்த பக்கம் வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த முடிச்சு லைனை முடிச்சு இருக்கிறத அப்படியே விட்டாச்சு. இப்போ அந்த முடிச்சு அளவு அளந்து ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் 2 பக்கமும். இப்போ பாருங்க அந்த இடத்துல அந்த முடிச்சு போட்ட லைன் முடிச்சு போட்ட ஒயரு நடுப்பற இருக்கும், நடு சென்டரில் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்து ஒரு ஒயர் கட் பண்ணது, அந்த சைடு கட் பண்ணது, அந்த ஒயர் 3 ஒயரையும் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுங்க. அதாவது ஜாயின் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இது பாருங்க அந்த முடிச்சு போட்டதை அந்த முடிச்சு நீங்கள் வச்சிருங்க. அப்பப்போ அது வந்து போட வேண்டியது வரும். அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பவும் அந்த முடிச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளத்துக்கு. அப்படி இல்லைனாலும் அந்த பொட்டு வச்சிருக்கிறத அடையாளம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் பாருங்க நம்ம பிட்டு பிட்டா இந்த பக்கம் ஒரு போட்டுட்டு கட் பண்ணியிருந்தோம், அந்த பக்கமும் போட்டு கட் பண்ணியிருந்தோம். இந்த முடிச்சியை பாருங்க ஃபுல்லாக அவுத்து விட்டுற வேண்டாம். இன்னும் கொஞ்சம் மேலே முடிச்சு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த 3 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. இது ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம போடுறோம். அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. அந்த முடிச்சு அப்படியே இருக்குது. இப்போ பாருங்க அந்த பொட்டுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அப்படியே நம்ம போட்டுட்டோம். இந்த பக்கத்துல இருந்து அந்த பொட்டு வரைக்கும் பாதி போட்டோம், இந்த பக்கம் பாதி போட்டோம். போட்டுட்டு எல்லா ஒயரையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க அந்த முடிச்சியோட அந்த முடிச்சி போட்டிருக்கோம் பாருங்க, அந்த ஒயர் அளவு அளந்து திரும்பவும் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும். இந்த இடத்துல எதுவும் சொருக வேண்டாம் இனிமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு ஒயர் அப்படியே இருக்கும். இனிமே எதுவும் கட் பண்ண தேவையில்லை. கட் பண்ணாமல் அப்படியே அந்த சென்டர் லைன் அந்த முடிச்சு போட்ட லைனுக்கும் பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும், அந்த ஒயர்களை போட ஆரம்பிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி பாதி வரைக்கும் போடணும். அந்த பொட்டுலேருந்து இந்த பொட்டு வரையில் ஆரம்பித்து அந்த பொட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க, சைடு வரைக்கும். ஆஃபாக போடுறோம். இந்த பக்கம் ஆஃப் போட்டுட்டு ஹாஃப் போட்டுட்டு இந்த பக்கம் ஹாஃப் போடணும். அந்த முடிச்சுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் முடிச்சு ஒயர் இருக்கும் அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அந்த பாருங்கள் கையை வச்சு காமிக்கிறேன், அது வரைக்கும் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்க அது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே அளந்து நம்ம கட் பண்ணி விடணும். பாருங்க அந்த முடிச்சுக்கும் சைடில் இப்போ அப்படியே அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2வது லைன் போட்டாச்சு பாருங்க, 2வது ஹாஃபாக போடுறது 2வது இது போட்டாச்சு. இப்போ அப்படியே உடனே இந்த பக்கம் திருப்பிக்கணும். இந்த சைடு திருப்பிட்டு அதே மாதிரியே அந்த முடிச்சுக்கும் பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயர்லேருந்து போடுங்க. 2 ஒயர் கிராஸ் ஆகும், அந்த 2 ஒயரையும் வச்சு இந்த பக்கம் ஹாஃப் வரைக்கும் போடணும். அதே மாதிரி அளந்துக்கோங்க. அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்க இந்த இடத்துல ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. அது வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன்.
இப்போ அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த முடிச்சு போட்ட ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்க 2 சைடும் போட்டாச்சு, கட் பண்ணியும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 ஒயர் அந்த முடிச்சு போட்டது சென்டரில் நடுவில் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஒயர், சென்டரில் அந்த முடிச்சு போட்ட ஒயர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட் பண்ண ஒயர். இதை 3ஐயும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுறணும் அந்த இடத்துல. அந்த முடிச்சு போட்டது பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே வாங்க. அந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு அடையாளத்துக்கு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க, சென்டரில் முடிச்சு போட்டது இருக்கு. இந்த சைடு பார்த்து கட் பண்ணி விட்டது ஒன்று, அந்த சைடு பார்த்து கட் பண்ணி வச்ச ஒரு ஒயரும் இருக்குது. நடு சென்டரில் ஒரு முடிச்சு போட்ட ஒயர் இருக்குது. அதை 3ஐயும் சேர்த்து ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த முடிச்சியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அடையாளத்துக்கு. இப்போ பாருங்க, இந்த பொட்டுக்கும் இந்த பக்கம் பாருங்க 2 போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு லைனும் அப்படியே பிட்டாக போட்டுக்கிட்டு வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அடுத்ததும் அதே மாதிரி இதை ஆரம்பித்து மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரியே அப்படியே போட்டுட்டு வாங்க. இப்போ பொட்டுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 போட்டிருக்கோம். இப்போ இது 3ஆவது போடுறோம். இதே மாதிரியே நீங்கள் மொத்தம் 5 போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, 1 2 3 4 5, 1 2 3 4 5, 5 ரோ அந்த மாதிரி போட்டுட்டேன். அந்த பொட்டு ஒட்டுனதை நம்ம ஆரம்பிச்சதை அதை முடிச்சு பாருங்க, அப்படியே இன்னும் வச்சிருக்கேன் அடையாளத்துக்கு. இப்போ அதே மாதிரி தான் அந்த சந்தன கலர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த முடிச்சு போட்டிருக்க ஒயர் அளவு அளந்து சிகப்பு கலர் ஒயரை பின்பக்கம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த சந்தன கலருக்கு பதிலாக இந்த சிகப்பு கொடுக்குறேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சிகப்பு கலரில் போடுறேன். அதே மாதிரியே தான் இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த முடிச்சிக்கும் பக்கத்தில் அந்த கிராஸ் ஆகிற ஒயர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் முடிச்சுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு வரணும். அந்த சந்தன கலர் எப்படி போட்டோமோ அதுக்கு பதிலாக இப்போ ரெட் கலர் வந்து ஒயர் வச்சு நம்ம போடுறோம். இது வரைக்கும் போடுங்க. பாருங்கள், இது வரைக்கும் போட்டு கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி அந்த சைடு முடிச்சுக்கும் அந்த சைடும் போடணும். அதே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன் நான். மொத்தம் 3 லைன் சிகப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தன கலரில் கடைசியாக ஒரு லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 9 லைன் நான் போட்டிருக்கேன். 5 சந்தன கலரு, அதுக்கப்புறம் 3 சிகப்பு கலரு, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சந்தன கலர் போட்டிருக்கேன். அந்த முடிச்சு பாருங்கள், காமிக்கிறேன். 2 பக்கமும் பாருங்கள், அந்த முடிச்சு இப்படி மேலே வந்துடும். ஒயர் ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்குது, ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்குது. நான் 5 அடி கட் பண்ணினேன், நீங்கள் 4.5 அடி கட் பண்ணிக்கோங்க எதுக்கும். இப்போது அந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை, எடுத்து விட்டுறலாம். சொருகும்போது எப்பயுமே மேலே இருக்கிற அந்த ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு மேலே இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சொருகிடுங்க. அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல, அது ஃபஸ்ட்டு அந்த முடிச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கு கீழே 2வது லைன்லேருந்து சொருகுங்க. கொஞ்சம் தூரம் சொருகி கீழே வரைக்கும் கொஞ்சம் எட்டரை வரைக்கும் சொருகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அந்த நுனியில் இருக்குல்ல, எட்ஜில் இருக்குல்ல, அந்த நாட்டு ஃபஸ்ட்டு சொருகிட்டு தான் மீதி எல்லாத்தையும் சொருகணும். மேலே உள்ள அந்த முடிச்சு போட்டிருந்தது சொருகியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ளதை அந்த ஃபஸ்ட்டு லைன் இந்த பக்கம் பார்த்து அப்படியே நீட்டமாக சொருகிடுங்க. 2வது லைன்லேருந்து அப்படியே சொருகுங்க. அதாவது மேலே போட்டிருக்க அந்த சந்தன கலர் நெல்லிக்காய் முடிச்சு இல்லாமல் அதுக்கு கீழே அந்த சிகப்பு கலர் இருக்கும்ல, அதுலேருந்து போட்டுட்டு வந்து அப்படியே நீட்டமாக சைடில் சொருகுங்க. அதே மாதிரி இந்த சைடும் சொருகிடுங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த நாட்டை சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீதி சைடில் உள்ளதெல்லாம் சொருகணும். அது அப்படியே எந்த பக்கம் சாஞ்சி போகுதோ அந்த பக்கம் கரெக்டாக சொருகிடணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு ஒயர், இந்த ஒயர் இந்த பக்கம் பார்த்து சாயும்.
இப்போ நான் எப்படி சொருகிறனோ அது மாதிரி ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை சொருகிட்டு அந்த 3 ஒயரையும் சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீதி எல்லா ஒயரையும் சொருகணும். இப்போது எல்லா ஒயரையும் சொருகியாச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்படி சைடில் ஒரு ஒயர் போகும், அதுக்கப்புறம் நேராக கீழே சொருகிற மாதிரி ஒரு ஒயர் வரும். ஒவ்வொரு முடிச்சிலையும் 2 ஒயர் இருக்கும் இல்லையா நமக்கு, அதில் ஒரு ஒயர் சைடுலையும் ஒரு ஒயர் கீழே சொருகிற மாதிரியும் வரும். நீட்டாக சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. அந்த பொட்டு பாருங்கள் வச்சுருக்கேன், அடையாளத்துக்கு வச்சது இன்னும் அப்படியே இருக்குது. கீழே அந்த குமிழ் கொடுத்துட்டேன், அதனால் சந்தன கலருங்கிறதுனால அழுக்கு படியும், அதனால் அந்த குமிழ் வச்சாச்சு. இப்போ கூட வந்து கரெக்டாக அப்படியே நமக்கு நிற்கும். அந்த அடையாளத்துக்கு வச்சுருந்ததை நான் எடுத்துடுறேன் அந்த பொட்டை. இப்போ அப்படியே நிமித்தி வச்சிங்கன்னா அந்த கூடை நிற்கணும், அந்த மாதிரி நிற்கும். இப்போ நமக்கு அந்த குமிழ் வச்சிட்டதுனால பாருங்கள் அப்படியே நிற்கிது. இப்போ கைப்பிடி போட்டுக்கலாம். 1 2 3 4 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 அடியில் 5 ஒயர் கட் பண்ணிக்கணும். மேலே இருந்து 2வது நாட்டில் சொருகிறேன் சைடில். இந்த பக்கம் உள்ளார விட்டுட்டு அப்படியே உள்பக்கத்துலேருந்து வெளியே விடுங்க. இப்போ 2 பக்கம் எட்ஜஸும் அந்த நுனிப்பகுதி 2 பக்கம் நுனிப்பகுதியும் சமமாக இருக்கணும். இப்படி சமமாக வச்சு நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உள்பக்கத்து ஒயர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயர் இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும் வலது கையிலேருந்து ஒரு ஒயர் அது மேலே வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிறதுனால 2வது ஒயரை அடிப்பக்கமாக எடுக்கிறேன். இந்த பக்கம் ஏற்கனவே அடியில் இருக்குது, அதனால் மேலே கீழேன்னு வச்சாச்சு. இப்போது 3வது ஒயரை மேலே அடுத்த ஒயருக்கும் கீழேன்னு இந்த கைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால அடியில் 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வச்சு இந்த கைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது அடுத்து இந்த பக்கம் 4வது ஒயரை அடியில் எடுத்துகிட்டு வந்து மேலே கீழே, இப்போது இந்த பக்கம் எடுக்கணும். அடுத்தது இந்த பக்கத்தில் 4வது ஒயரை வந்து மேலே கீழே மேலே கீழேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போது இந்த ஒயரை அடியில் எடுத்துகிட்டு வந்து மேலே கீழேன்னு இந்த பக்கம் 5 ஒயர், அந்த பக்கம் 5 ஒயர், வலது கை பக்கம் 5 இடது கை பக்கம் 5 ஒயர் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி சமமாக இழுத்து பிடிச்சிக்கணும். 2வது ஒயர் நம்மளை பார்த்து இருக்கிற 2வது ஒயர் எந்த பக்கம் மேலே இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அடி ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி கொண்டு வரணும். ஒரு டைம் வலது கை பக்கம் இருந்து அடியில் கொடுத்தாக்க இன்னொரு தடவை இடது கை பக்கத்துலேருந்து அடியில் கொடுக்கணும். இது நிறைய நம்ம போட்டிருக்கோம், எப்படி போடுறது அப்படின்னு ஏற்கனவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அடிப்பக்கமாக ஒயரை கொண்டுட்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வரணும். லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இதே மாதிரியே நீட்டமாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் பின்னிக்கிட்டே வரணும். இப்போது பின்னிக்கிட்டே வந்தாச்சு. இதை இடையில விட்டுட்டு போனீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். விட்டுட்டு போகிறதா இருந்தால் இந்த பக்கம் 5 ஒயர், வலது கை பக்கம் உள்ள 5 ஒயரை தனியாக ரப்பர் பேண்டு போட்டு வைக்கணும். இடது கை பக்கம் உள்ளதை தனியாக ரப்பர் பேண்டு வச்சு போட்டுட்டு போகணும். இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். 2யும் சேர்த்து முடிச்சு போட்டிங்கன்னா. இப்போது இந்த பக்கம் 2வது நாட்டில் 5 ஒயரையும் உள்பக்கம் சொருகி விட்டுட்டு உள்ளார ஒரு முடிச்சு போட்டு சொருகி விடணும். அவ்வளோதான். இப்போ அப்படியே உள்ளார கொண்டு வந்துட்டு சமமாக வளவள பகுதியை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் உள்ளார விட்டோமோ அந்த மாதிரி நல்லா பள்ளம் பகுதி தனியாக ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர்னு வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சு முடிச்சு ஒரே ஒரு முடிச்சு போட்டு சொருகிட்டோம்னா எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும்.
ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டா போதும். அதை நீங்கள் பிசுறு இல்லாமல் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக முடிச்சு தெரியாது. இதை அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். அப்படியே அந்த சைடாக அந்த சிகப்பு லைன் போகுதுல்ல, அந்த இடத்துல மட்டும் அப்படியே சொருகி விட்டால் பார்க்க நீட்டாக இருக்கும். சொருகி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கூட பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா? நீங்களும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த பூ வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த ரோஸ் கலர் உள்ள செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.